பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இல்ல மாஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளும் நாங்க மௌத்தாகினா எங்களுக்கு கபர்ல துஆ செய்வாங்களா? நாங்க நாளைக்கு மௌத்துண்டா இன்னைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சு உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா? கேட்டு பாருங்க, உங்களை நீங்களே கேளுங்க. என்ன இருந்தும் வேலையில சகோதரர்களே, நீங்கள் பெத்து வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் போதும். இந்த ஸ்மார்ட் போன் மாத்திரம் தீனை ஹயாத்தாக்கிய வாலிபன் இன்னைக்கு போனை ஹயாத்தாக்குற காலம். அந்த போன் ஒன்று போதும், அவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் செய்யறதுக்கு, எல்லா பாவமும் செய்யறதுக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்னைக்கு அல்லாஹுடைய உதவி இறக்குற மக்கள் இல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறக்குற மக்கள் குறைஞ்சிட்டாங்க. யாராவது மார்க்கத்தை எடுத்து நடந்தாலும் மார்க்கத்தை பேசினாலும் இன்னைக்கு மிம்பர்களும் நவீனமாக மாறி, மிம்பர்லையும் நவீனம் பேசணுமா, மிம்பர்லையும் அந்த டெக்னாலஜி பேசணுமா? இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடம். இது குர்ஆன்ல சொல்லி தரப்படாத டெக்னாலஜியா, ஹதீஸ்ல சொல்லி தரப்படாத விஷயமா? இது நவீனம் பேசுற இடம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயத்தை உண்டாக்குற இடம். இது இந்த மிம்பர்ல ஏறினாத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணெல்லாம் சிவப்பாக மாறும். முஸ்லிம்ல வருது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதினால் வஜிலத் மின்கள் குலூப், கல்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்க ஆரம்பிக்கும். ஏன்? அந்த குத்பால டெக்னாலஜியும் இல்ல, சயின்ஸும் இல்ல. அதுல முழுக்க முழுக்க கபர், அதுல முழுக்க முழுக்க நரகம், அதுல முழுக்க முழுக்க சொர்க்கம். இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள், அவருடைய பயானை கேட்டு அலாமல் யாரும் போக மாட்டார்கள். அந்த பயானை கேட்டு சஃபைல மௌத்தாகினவங்க இருந்துச்சாங்க. பயன் குத்பாவை கேட்டு மௌத்தா போறல எப்படி குத்பா? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறைந்திருந்து கேட்டுட்டு சொல்லுவாங்களாம், அஷ்பஹுன் நாசி கலாமன் பி கலாமில் அம்பியா. இந்த ஹஸனுல் பஸரியுடைய பயானை கேட்டா நபிமார் பயான் பண்ற மாதிரி இல்லையா இது? ஏன்? சமூகத்தை அல்லாஹ்வோடு தொடர்பாக்குறது தான் உலமாக்களுடைய மிம்பர்களுடைய நோக்கம், வேறொன்றுமல்ல. வெளியா போனாலே உலகம் தானே. கொஞ்சம் கொடுக்கிறது இந்த நேரம் மட்டும்தான், கொஞ்சம் கொடுக்கிறது முழு சமுதாயமும். அதுவும் ஒரு கூட்டம் கடைசியில மிம்பர்ல இருந்து இறங்கும் போதுதான் அரபு கொத்துபாக்கு தான் சிலாக்கள். யாரெல்லாம் தீனோட குர்ஆனோட தொழுகையோட இருக்கிறீங்களோ நீங்க மட்டும்தான் முன்சாஃப்லையும் பள்ளிக்குள்ள நேரத்தோடையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாருக்கு தொழுகை இல்லையோ, யாரு வட்டியோட தொடர்போ, யாரு ஹராமோட தொடர்போ, யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, இவங்க எல்லாம் வாரதை போகுது. ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் வரவே வராது.